பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, இதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியுடைய நோக்கமே ஏழைகளுக்கு உண்டான திட்டங்களை கொடுத்து அதனால் ஏழைகள் நன்மை பெற வேண்டும். அதுதான் எங்களுடைய பிரதான லட்சியமாக இருக்குது எங்களுடைய கட்சி. அந்த அடிப்படையில், அந்த இருவரும் தலைவனுடைய அடிப்படையில் தான் மாண்பு அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுதும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலத்தில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினார்கள். அம்மா இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார்கள் ஏழைகளுக்காக. நீங்கள் குறிப்பிட்டதை போல திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், அது ஒரு அற்புதமான திட்டம். இதன் மூலமாக 2011 2023 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 12 லட்சம் பேர்களுக்கு பயனடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த திருமண உதவி திட்டத்தில் 25,000 50,000, தாலிக்கு தங்கம் இன்றைக்கு ஒரு சவரன் 76,000. ஆக ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இந்த திட்டத்தின் மூலமாக பல குடும்பத்தை அதிமுக ஆட்சியில் வாழ வைத்திருக்கின்றது. அதே போல அம்மா மினிக்கில்லை, இது ஒரு ஏழை மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினிக்கிளினிக் அமைக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழைகள் ஏதாவது நோயப்பட்டால் அந்த அருகில் இருக்கின்ற அம்மா மினிக்கிளினிக்கு சென்று சிகிச்சை பெறலாம். இந்த திட்டம் மிகப்பெரிய மக்களிடத்தில் வரவேற்பை பெற்றது. இன்றைய ஆட்சியாளர்களுக்கு அது பொறுக்க முடியவில்லை. இன்னைக்கு அதிமுக அரசு கொண்டு வந்து அந்த கட்சிக்கு இந்த அம்மா மினிக்கிளினிக் மூலம் நல்ல பேர் கிடைக்கிறது. அதை தடுக்க வேண்டும், முடக்க வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த திட்டத்தை இப்பொழுது ரத்து செய்திருக்கின்றார்கள். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தொடரப்பட்ட திட்டங்கள், திமுக ஆட்சியால் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அதை தொடரும்.